வெல்கம் பேக் டு KeerthiSowmis கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்லாம் செய்கிற மாதிரியான கேக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வாங்க இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு தட்டில் ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் கொட்டிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜலிச்சிக்கலாம். சின்ன ஹோல் இருக்கும்ல, அந்த ஜல்லடியில் ஜலிச்சிக்கணும். ஒரு 2 டைம் ஜலிச்சிட்டு நல்லா அந்த பேக்கிங் பவுடர் மைதா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எக் பீட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டையோட மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு மட்டும் பவுலில் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கிறேன். பீட்டருக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அடிச்சிக்கலாம். ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முட்டை நல்லா பொங்கி ஒயிட் ஆகணும், அந்தளவுக்கு அடிச்சுட்டு இதில் 1 கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது, எல்லா பவுடரையும் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சுகர் பவுடரையும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்தளவுக்கு நல்லா ஃபோமியாக பொங்கி வரணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அன்சால்டட் பட்டரு. எடுத்து வச்சுருக்க 3 முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்துட்டு இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட மஞ்சக்கரு ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா பொங்கி வராது. அதனால தான் தனியாக எடுத்து வச்சு லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் அந்த முட்டையோட வாசனை வரக்கூடாதுல்ல கேக்கில், அதனால் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அந்த எசன்ஸ் நல்லா ஃப்ளாரில் மிக்ஸ் ஆகணும். அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் பேக் ஆனதுக்கப்புறமா முட்டையோட வாசனை வராது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல கேக் ஃப்ளாரு, அதை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வீடியோ ஸ்பீடில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக்கை ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது கேக் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு மேலே ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். குக்கரோட லிட்டில் விசில் கேஸ்கெட்லாம் போடாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அது ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேக் டின்னில் இது 7 இன்ச் டின்னு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சுக்கலாம். சைட்லேயும் கேக் ஒட்டிக்கும், அதனால் பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஷீட் இந்த சைடும் ஒட்டி வச்சிடுறேன். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். மேலே பட்டர் ஷீட்டுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பாட்சில் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டின்னை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும், அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இப்போது ஒரு சின்னதாக குச்சி மாதிரி வச்சுட்டு இந்த பேட்டரை ஈவன் படுத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது 10 மினிட்ஸ் இது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சுக்கலாம். க்ளவுஸ் போட்டு வச்சுக்கோங்க, சைடில் ஹீட்டு சுட்டுரும், சேஃபாக பண்ணணும். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கேக் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. சிம்லேயே வச்சு பேக் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு நீடில் வச்சு உள்ளே பேக் ஆகிருக்கா கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பட்டர் ஷீட் எடுத்து அப்படியே எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே எடுத்தோம்னா கேக் மேலே ஒட்டிட்டு வந்துடும். இப்போ பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கூலாகட்டும், அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இதை 3 பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த கேக்கில் சைடில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கல. உங்களுக்கு வேணான்னா அதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே இருக்கிற கேக் மட்டும் வச்சு செய்யலாம். நெக்ஸ்ட்டு கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் 300 கிராம் அளவுக்கு வனஸ்பதி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி க்ரீம் வனஸ்பதி வச்சு தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் வச்சு செய்யலாம், இல்லைனா விப்பிங் க்ரீம் கடையில் கிடைக்கும், அது வாங்கி கூட செய்யலாம். நான் பீட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நல்லா பொங்கி ஃபோமியாக வரும். பேக்கரியிலலாம் கேக் க்ரீம் செய்கிறதுக்கு வனஸ்பதி யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருக்கும். பட்டர் விப்பிங் க்ரீம்லாம் போனோன்னா அது கொஞ்சம்
ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர், நல்லா ஃபைனாக அரைச்ச சுகர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் நல்லா க்ரீமில் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதில் வனஸ்பதியோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், 1 கப் சுகரும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் சுகர் பவுடர் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. வனஸ்பதி யூஸ் பண்ணி செய்கிற க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக் கிடைக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த நாசல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நாசல் என்ன டிசைன் போடுறீங்களோ அந்த நாசல் உள்ளே வச்சுட்டு க்ரீம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் நம்ம போட்டுக்கிட்டோன்னா க்ரீம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் 2 பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நாசல் போடாமல் அப்படியே கேக்கோட சென்டரில் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போது கேக் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே டர்ன் டேபிள் கிடைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்க, கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைக்கும். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது இது மேலே ஒரு ஸ்லைஸ் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போது பைப்பிங் பேக்கில் இருக்க க்ரீமை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீமை ஈவன் படுத்துறதுக்குனே பேலட் நைஃப் கிடைக்கும், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வச்சு இந்த மாதிரி ஈவன் படுத்திட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் கேக்கு, மொத்தம் 3 ஸ்லைஸ் கட் பண்ணோம்ல அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயருக்கும் ஃபஸ்ட்டு கேக் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் வாட்டர், அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி க்ரீம் சைட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணாமல் கேக் ஸ்க்ராப்பர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி சைடில் கொஞ்சம் ஈவன் படுத்திக்கலாம். ஸ்க்ராப்பர்லேயே டிசைன் வர மாதிரி இருக்கும், அது வேணால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ப்ளைனாக அப்படியே இது பண்ணியிருக்கேன். இப்போது நாசலில் க்ரீம் போட்டோம்ல, அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த நாசல் போட்டு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கேக் டாப்பர்ஸ் இருந்துச்சுன்னா பர்த்டே இல்லை நியூ இயர்க்கு அதை வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, அப்படியே செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரிபிள் லேயர் பேசிக் வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ இயர்க்கு இதே மெஷர்மெண்ட்டோட இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.